ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சயின்ஸ் கொஸ்டின்ஸ், அதாவது அறிவியல் கேள்விகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் சொல்லித் தருவேன். உங்களுக்கு சொல்லித்தரதோட சேர்த்து தான் நானும் படிக்கவும் செய்கிறேன். ஸோ டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஊடகத்தின் வழியாக ஒளி வேகமாக பயணிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளி வந்து வேகமாக பயணிக்கக்கூடிய ஊடகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஊடகம்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருள். திடமான பொருட்களின் வழியாகத்தான் ஒளி வேகமாக பயணிக்கும். சரியா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திடமான பொருட்களோட வழியாகத்தான் ஒளி வேகமாக பயணிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவுற்ற முட்டை, கருமுட்டை ஆகியவை எதில் உள்வைக்கப்படுகிறது? புரியுதுங்களா? கருவுற்ற முட்டை, கருவுற்றிருந்த முட்டையும் கருமுட்டையும் இது ரெண்டுமே எதற்குள்ள வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்காக எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம்தான். கருமுட்டை இது எல்லாமே எப்பவுமே கருப்பையில தான் இருக்கும். சரிங்களா? கருப்பைக்குள்ள தான் கருமுட்டை, கருவுற்ற முட்டை எல்லாமே இருக்கும். சரியான விடை கருப்பை. தேர்டு கொஸ்டின், தாவரங்களில் நெகிழ்வுத்தன்மை டேஸ் திசு காரணமாக உள்ளது. அதாவது தாவரங்களோட நெகிழ்வு தன்மைக்கு காரணமான திசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன திசுன்னு பார்த்தீங்கன்னா கோலன் கைமா. கோலன் கைமா தான் தாவரங்களோட நெகிழ்வுத்தன்மை. நெகிழ்வுத்தன்மைனா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதோட நெகிழ்வுத்தன்மைக்கு காரணமான திசு கோலன் கைமா. நான்காவது கேள்வி, ஹைட்ரஜன் பொருண்மைக்கும் ஆக்சிஜன் பொருண்மைக்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? பொருண்மை, பொருண்மைனா நிறைன்னு அர்த்தம். ஸோ ஹைட்ரஜனோட நிறைக்கும் ஆக்சிஜனோட நிறைக்கும் உள்ள விகிதம் என்ன விகிதத்தில் ரெண்டும் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை பார்த்தீங்கன்னா 1:8. 1:8ங்கிற விகிதத்தில் தான் ஹைட்ரஜனோட நிறையும் ஆக்சிஜனோட நிறையும் எப்போதுமே இருக்கும். சரிங்களா? விடை 1:8. கீழ்கண்டவற்றில் எது திட, திரவ மற்றும் வாயு நிலையில் இருக்க வல்லது? 3 நிலையிலையும் இருக்கக்கூடியது எது? திட, திரவ மற்றும் வாயு நிலையில் இருக்க வல்லது எதுண்டா அலோகங்கள். அலோகங்கள் தான் திட, திரவ மற்றும் வாயு நிலையில் இருக்க வல்லது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் மின் கடத்தியின் மின்தடை ஆற்றல் எதன் மீது சார்ந்து இராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு மின்கடத்தியோட மின்தடை ஆற்றல் எதை சார்ந்து இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா அழுத்தம். அழுத்தம் தான் எப்பயுமே மின் கடத்துறதோட மின்தடை ஆற்றலை சார்ந்து இருக்காது. ஸோ அழுத்தம். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் வெப்பம் ரத்தம் படைத்த விலங்குகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்ப ரத்தம் அப்படின்னா சூடான ரத்தம் படைத்த விலங்குகள் எது அப்படின்னு அர்த்தம். ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா பறவைகள். பறவை இனங்கள் தான் வெப்பம் ரத்தம் படைத்த விலங்குகள்னு சொல்லுவோம். இதுவே குளிர் ரத்தம் படைத்த விலங்குகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா விலங்குகள், விலங்கினங்களை சொல்றது தான் குளிர் ரத்தம் படைத்த விலங்குகள்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்ப ரத்தம் படைத்த விலங்குகள் பறவைகள். கீழ்கண்ட தனிமங்களில் லத்தீனிலிருந்து வேதி குறியீடு அளிக்கப்பெற்ற தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லத்தீன் தனிமத்தில் இருக்கிற வேதி குறியீடை வச்சு அளிக்கப்பெற்ற ஒரு தனிமம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா இரும்பு. சரியான விடை இரும்பு. அதாவது எந்த ஒரு உப்பை நீரில் கரைத்தால் அந்த உப்பின் கரைசலோட மதிப்பு pH அந்த மதிப்பு 7க்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த உப்புன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு. அமோனியம் குளோரைடுங்கிற உப்பை வந்து நம்ம நீரில் கரைத்தோம் அப்படின்னா அந்த உப்பு கரைசலோட pH மதிப்பு வந்து 7க்கு கம்மியாக இருக்கும். ஸோ pHோட மதிப்பு 7க்கு கம்மியாக இருக்கிற உப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் குளோரைடு. சரிங்களா? கீழ்கண்ட உலோகங்களில் எந்த உலோகம் நீராவியுடன் வினையாற்றி
உலோக ஆக்சைடையும் ஹைட்ரஜனையும் உற்பத்தி செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த ஒரு உலோகம் நீராவியோட வினையாற்றி அதோட வினை புரிஞ்சு உலோக ஆக்சைடையும் ஹைட்ரஜனையும் உற்பத்தி செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஒரு அலுமினியம் தான் நீராவி அதோட வினை புரிஞ்சு உங்களுக்கு உலோக ஆக்சைடையும் ஹைட்ரஜனையும் உற்பத்தி செய்யும். ஸோ சரியான விடை அலுமினியம்.